ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சண்டே. ஒவ்வொரு சண்டேயும் வீட்டில் ஏதாவது ஒரு வேலை, அதாவது வீட்டில் உள்ள ஒரு வேலையை செய்கிறது வழக்கம். இன்றைக்கி நான் வீட்டில் என்ன வேலை செய்தேன் அப்படிங்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வீட்டில் ஒரு பாக்ஸு சும்மாவே இருந்தது. உட்டன் ஒர்க் பண்ண பிறகு மீதி இருந்த ஒரு பாக்ஸை எங்கேயுமே யூஸ் பண்ணல. சும்மா இருந்த அந்த உட்டன் பாக்ஸை கிச்சனுக்கு வெளியே யூட்டிலிட்டி ஏரியாவில் வால்லே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நாம் சாதாரணமாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய க்ளீனிங் மெட்டீரியல் lyzol, Karpic, ஆசிட், டெட்டால், ப்ளூ, இந்த மாதிரி இருக்கக்கூடிய க்ளீனிங் மெட்டீரியல் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே வைக்காமல் வீட்டுக்கு வெளியே யூட்டிலிட்டி ஏரியாவில் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வச்சுங்களேன். இந்த மாதிரி வெளியே வச்சுருந்தோம்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதே போல் அந்த பொருட்கள் வீட்டுக்குள்ளேயும் இருக்காது. இந்த சண்டே நான் ஒர்க் பண்ணது இந்த ஒர்க் தான். பாக்ஸை வாலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த திங்ஸ் எல்லாத்தையும் வெளியே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அது மட்டும் இல்லாமல் க்ளீனிங் மாப்பு, ப்ரஷ்ஷு, ப்ரூம்ஸு இதெல்லாம் தொங்க போடுறதுக்கும் சின்ன சின்ன ஹூக்கு அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதனால் க்ளீனிங் மாப்பு, ப்ரஷ்ஷு, ப்ரூம்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக அந்த ஹூக்லேயே தொங்க விட்டுட்டேன். இப்போ க்ளீனிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வீட்டுக்கு வெளியே வந்துடுச்சு. இந்த வாரம் சண்டே நான் வீட்டில் இந்த வேலையை தான் செய்தேன். இந்த சண்டேயை நான் யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. சாதாரணமாக நீங்கள் உங்களோட சண்டே டைமை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பை, டேக் கேர்.